இப்ப நான் உன்னை அடிக்க போறேன். உன் சத்யா வராளான்னு பாப்போம். சார் சொன்னா கேளுங்க சார். வாங்க மேடம். ஏய், இந்த ஸ்டேஷனுக்கு நான் தான் எஸ்ஐ. அவளுக்கு சல்யூட் அடிக்கிறீங்க? சார், இது ரெகுலர் சல்யூட் இல்ல, எங்க மேடத்துக்கு மட்டும் வைக்கிற ஸ்பெஷல் சல்யூட். கண்டவங்களுக்குலாம் வைக்க முடியாது. எங்க மேல கை வச்சா சத்யா வருவான்னு சொன்னோம்ல, ஆனா கை வைக்கிறதுக்கு முன்னாடியே வந்துட்டா பாருங்க. அதான் சார் எங்க சத்யா. எங்களுக்கு ஒண்ணுனா சத்யா எங்க இருந்தாலும் எப்படி இருந்தாலும் சும்மா புயல் மாதிரி கிளம்பி வருவா சார். இந்த சில்லற பசங்களுக்கு நீ வக்காலத்தா? வீல் சேர்ல இருந்து எந்திரிச்சு நின்ட்டா நீ எஸ்ஐ அடிவியா? இது என்னோட ஸ்டேஷன். என்னை மீறி ஸ்டேஷனை விட்டு இவங்க யாரும் வெளியில போக முடியாது. எல்லாரும் ஒன்னா நம்பர் அக்யூஸ்ட். யார் அக்யூஸ்ட்? இன்னொரு தடவை என் பிள்ளைங்க அக்யூஸ்ட் சொன்ன நாக்கு ஒருத்தருவன் பாத்துக்க. சார், ரவுடி பேபி பவர்ல இல்லாத நேரத்துல எல்லை மீறி ஆடிட்டு இருக்கீங்களா? இதை அடிப்பேன்னு சொன்னீங்க. எங்க முடிஞ்ச பசங்க மேல கை வச்சு பாருங்க. என்ன சார் வேர்க்குதா? எங்க சத்யாவை நேர்ல பார்த்தோன்னா நெஞ்சு படப்படன்னு அடிக்குதா? அதான் சார் எங்க மஜிலிக்கு இப்போ சத்யா. மாஸ்னா சத்யா, சத்யானா மாஸ். மரண பயத்தை காட்டுறாளா பாஸ்? என்ன சத்யா, மிரட்டி பாக்குறியா? நான் வந்து நின்னதுக்கே உனக்கு உதர்னு இருக்குது. இதுல நீ என்ன மிரட்டணுமா? என்ன மிரட்டி பார்க்க தானே பசங்களை தூவுன. நான் பயப்படுறேனா? என் கண்ணில் பயம் தெரியுதா? சொல்ல என்ன? என் பிள்ளைங்களை தூக்குனா நான் நடுங்கி போயிடுவேனா? இல்ல மூளையில போய் உக்காந்துருவேனா? கெத்தா வந்துட்டேன்ல, இப்போ சொல்றேன், ஒழுங்கா பசங்களை விட்டுரு. தப்பு செய்யறவங்களுக்கு தொட போற நீ எல்லாம் ஒரு போலீஸ் ஆபீசரா? சார், இவங்க தப்பு செஞ்ச நீங்க பாத்தீங்களா? யாரோ சொன்னதுக்காக இவங்களை தூக்கி உள்ள வச்சிருக்கீங்க. நான் யாரும் சொல்லியும் செய்யல. இவங்க மேல ஏற்கனவே பழைய கேஸ் பெண்டிங்ல இருக்கு. அதான் சந்தேக கேஸ்ல என்கொயரிக்காக கூட்டு வந்திருக்கேன். இந்த பாரு, என் பசங்க மத்தவங்கள மாதிரி எச்சி சோத்துக்கு தப்பான வேலை செய்யறவங்க இல்ல, அது உனக்கும் தெரியும். இப்போ என் பசங்க என்னோட வந்தாகணும். இல்ல ஏன்டா சத்யா ஆண்ட மோதணும்னு லைஃப் பூரா ஃபீல் பண்ற மாதிரி பண்ண வச்சிருவேன். இந்த சத்யா திரும்ப வரமாட்டான்னு மட்டும் நினைச்சிடாத. இதே ஸ்டேஷனுக்கு மறுபடியும் எஸ்ஐயா யூனிஃபார்ம் போட்டுன்னு மாசா கெத்தா வந்து நிப்பேன். அதுக்கப்புறம் உன்னை அனுப்புன அந்த எம்எல்ஏவுக்கும் ரோஹனுக்கும் சேர்த்து சாவ காட்டுவேன். புரிதா? நான் இந்த ஸ்டேஷனோட முன்னாள் எஸ்ஐங்கிற சொந்த இன்ஃப்ளூயன்ஸ்ல பசங்களை கூட்டின்னு போறேன். எதிர்த்து யாரு நின்னாலும் ஏறி மிதிச்சு போய்க்கின்னு இருப்பேன். மிஸ்டர் புது எஸ்ஐ, இனிமே அவன் சொன்னா இவன் சொன்னான்னு ஆதாரம் இல்லாம என் பசங்களை அரெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சீங்க, இந்த சத்யா போலீஸா இருக்க மாட்டா. ஒரிஜினல் சத்யாவா ரவுடி சத்யாவா மாறிடுவான். அது உங்களால தாங்க முடியாது.
எஸ் மேடம். அந்த எஃப்ஐஆர் பேப்பரை கிழிச்சு போடுங்க. ஓகே மேடம். வாங்க. என்ன சித்தி இது? அவ எந்திரிச்சு நிக்கிறா. நம்ம திட்டம்லாம் நாசமா போச்சு அனிதா. இனி காலம் முழுக்க வீல் சேர்ல தான் இருப்பான்னு நினைச்சா அருவா தூக்குன ஐயனார் மாதிரி நம்ம முன்னாடி வந்து நிக்கிறா. இவ விஷயத்துல இந்த தடவையும் தப்பு கணக்கு போட்டுட்டோம் சித்தி. இந்த பிரபு ஃபிட்னஸ் ப்ரூவ் பண்ண 1 மாசம் டைம் கேட்டிருக்கான்னு பொய் சொல்லிருக்கான் சித்தி. அதுக்குள்ள கஜேந்திரன் எலெக்ஷன்ல ஜெயிச்சிருவான்னு நாம முட்டாளாயிட்டோம். கால்ல போட்ட கட்டு காயறதுக்குள்ள இப்படி கம்பீரமா வந்து நீ பண்ணு நாம கனவா கண்டோம். இப்ப என் கவலை எல்லாம் சத்யா மறுபடியும் எஸ்ஐ ஆயிருவாளேண்டா. வாய்ப்பு இருக்கு சித்தி. பிரபு வேற சத்யா கிட்ட நீ 1 வாரத்துல ஃபிட்னஸ் ப்ரூவ் பண்ணிருவேன்னு சொல்லிட்டான். அவன் சொன்னா அவ அத வேத வாக்கா எடுத்துப்பா. உசுர கொடுத்து ப்ரூவ் பண்றதுக்கு முயற்சி பண்ணுவா. அப்படி அவ எஸ்ஐ ஆனா முதல்ல தன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனவங்கள அழிக்காம விட மாட்டா. ஐயோ, அப்ப நாம தானே முக்கிய குற்றவாளி. நடந்த சம்பவத்துக்கு பின்னால நாம இருக்கிறத சத்யா கண்டுபிடிச்சா நம்மள ஊற வச்சு அடிப்பா. எந்த வேலையும் செய்யாம வீட்டுல சோற மட்டும் சாப்பிடுறதே மெயின் வேலையா வச்சிருக்கிற தண்டா சோறு நீங்க. நீங்க அந்த எம்எல்ஏவோட சேர்ந்து என்ன கொலை பண்ண பாக்குறீங்களா? என்ன அடிச்சு உட்கார வச்சிட்டா வீல் சேர்ல இருப்பேன் நினைச்சிட்டீங்களா? அடிக்காத சத்யா. என்ன இருந்தாலும் நான் சின்ன மாமியார். இங்க பாரு, நான் உன்னோட நாத்தனார்ல, நீ கொஞ்சம் கருணை காட்டு. ஓஹோ, அதனால்தான் சாட்டல் அடிக்கிறேன். இல்லன்னு வை கடப்பாறை வச்சு சொருகி இருந்திருப்பேன். அனிதா, சத்யா உன்னை அடிச்ச மாதிரி கனவு கண்டியா? சாட்டையாலையா? ஆமா, நீங்களும் சேம் பிளட். நினைச்சு பார்த்தது நிஜத்துல நடக்காம இருக்கணும்னா அவ எஸ்ஐ ஆக கூடாது சித்தி. அவதான் 1 வாரத்துல ப்ரூவ் பண்ணிடுவாளே. அது நடக்க கூடாது சித்தி. இன்னைக்கு வேணா அவ எந்திரிச்சு நின்னு இருக்கலாம். இனி அவ ஆசை நிறைவேறாது. அதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. என்னது? எப்படி சித்தி? செம்ம ஐடியா. இத நாம உடனே பண்ணணும். புனிதாக்கா, 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 இதோ வரேன். இவ எதுக்கு இப்ப கத்திட்டு இருக்கா? வா, என்னன்னு போய் பாப்போம். வாங்க. சொல்லு சௌமியா. நான் சொன்னதெல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா? எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். சரி. என்ன இன்னும் அண்ணி வரலையே? எப்ப வருவாங்கன்னு தெரியலையே. என்ன சௌமியா இவ்வளவு சந்தோஷமா இருக்க? பெரியப்பா, உங்களுக்கு விஷயமே தெரியாதா? என்ன விஷயமா? நான் இப்பதான் வரேன். அண்ணி இனிமே காலம் பூரா வீல் சேர்ல உட்கார்ந்துட்டு இருக்கணும்னு டாக்டர் சொன்னாங்கல்ல. ஆமா. ஆனா டாக்டர் சொன்னதை பொய்யாக்கிட்டு அண்ணி எந்திரிச்சு நின்னுட்டாங்க.
என்னம்மா சொல்ற? உண்மையாவா? ஆமா பெரியப்பா. ஐயா என் சத்யா எந்திரிச்சிட்டா. எப்படிம்மா இது சாத்தியமாச்சு? அது ஒரு செம்மையான ஆக்ஷன் ஸ்டோரி. ஓ ஆண்டவா, என் மருமகளை காப்பாத்திட்ட. ரொம்ப நன்றிப்பா. புனிதாவோட குழந்தைக்கு ஆபத்துன்னதும் அண்ணி சும்மா புலி மாதிரி எந்திரிச்சாங்க. பா, அது நினைச்சாலே புல்லரிக்குது. அப்புறம் என்னாச்சுமா? அப்புறம் என்ன தாத்தா, சத்யா ஆதகாலம் பண்ணிருப்பா. டிஷும் 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 டிஷும். இப்படிதான் வில்ல அழுதுருப்பான். ஆமா, சத்யா எங்க இப்போ? அந்த எம்எல்ஏ புது எஸ்ஐ வச்சு நம்ம ஏரியா பசங்களை எல்லாம் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அவங்கள மீட்கணும்னு தான் போயிருக்காங்க. ஓஹோ. இந்நேரம் வந்துட்டு இருப்பாங்க. அண்ணி கெத்தா எந்திரிச்சு நின்னதை பார்த்து ஊரே சந்தோஷப்பட்டாலும் சில பேரு வயிறெறிஞ்சு போயிருப்பாங்க. அவங்களோட கொள்ளி கண்ணெல்லாம் பட்டிருக்கலாம்ல. அதனாலதான் அன்னைக்கு திருஷ்டி சுத்தி போடலான்னு ஆர்த்தி எடுக்க போறேன். சத்யாக்கா வந்துட்டாங்க. ஆமா, அண்ணி வந்துட்டாங்க. வாங்க. சத்யாக்கா, வாமா. அண்ணி பாத்து. சத்யாக்கா, வா சத்யா. நீ எந்திரிச்சிட்டேன்னு கேள்விப்பட்ட உடனே என்னால சந்தோஷத்தை அடக்கவே முடியலம்மா. எங்க என் மருமக வீட்டோட முடங்கிடுவாளோன்னு ரொம்ப பயந்துகிட்டு இருந்தம்மா. இனிமே எனக்கு கவலை இல்லம்மா. ஐயோ என்னம்மா இது? ஆமா பேபி. சித்தி வாங்க போய் என்னன்னு பாப்போம். வாழ்த்துக்கள் சூப்பர் உமன். தேங்க்யூ அம்மு. நீ எந்திரிச்சிட்டல, இனிமே பேட் பாய்ஸ்க்கெல்லாம் பேட் டைம் தான். ஸ்டேஷனுக்கு போனீங்களாமே, என்னாச்சு? நொடிவே போனா சக்சஸ் ஆகாம இருக்குமா? பசங்களை மீட்டாச்சு. சரி சரி அண்ணி, அண்ணா நீங்க 2 பேரும் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. இதோ நான் போயிட்டு வந்துடுறேன். அண்ணா அண்ணி 2 பேரும் சேர்ந்து நில்லுங்க. என்ன சௌமியா அதெல்லாம்? அண்ணி நீங்க சும்மா இருங்க அண்ணி. சொன்னா கேட்க மாட்டல. ஊரு கண்ணு, உறவு கண்ணு, நாய் கண்ணு, நரி கண்ணு, நல்ல கண்ணு, நொல்ல கண்ணு, கொள்ளி கண்ணு, கண்ட கண்ணு எல்லாம் பொறிஞ்சு போகட்டும். துப்புங்க. அண்ணா இத அடுப்புல போட்டு வந்துட்டு இங்கே நில்லுங்க. ஆர்த்தி எடுக்கணும். ஏ சௌமியா, கொஞ்சம் சீக்கிரம் வா. ரோடு பேபி கால் வலிக்கும். பரவாயில்ல அவள் பேபி. வரேன். நம்ம பிள்ளைய நம்ம காப்ப வைக்கிறான். பத்திக்கிட்டு வரும். ச்சே. பத்து வைங்க. இந்தா. இப்ப உள்ள போங்க நீ.
விட்டா இவ விஸ்வரூபம் எடுத்துருவா. இனி இவளை விடவே கூடாது சித்தி. நான் சொன்ன ஐடியாவை செஞ்சிடலாமா? செஞ்சுதான் ஆகணும். முதல்ல கிளம்பலாம் வா. இரு எங்க போறீங்க? என்ன ஐடியா சொல்லுங்க. வந்து சொல்றேன் சித்தப்பா. எந்திரிச்சு நின்னவள மறுபடியும் வீல் சேர்ல உட்கார வைக்க போறீங்க அதானே? இல்ல, படுக்க வைக்க போறோம். இவள சாவடிச்சு படுக்க வைக்க போறோம். சித்தி வாங்க. அம்மா, நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா சத்யாங்கிற பொண்ணு என் நாகராஜனை வச்சு போட்டு தள்ளணும் அதானே? ஆமா, அதுவும் சாதாரணமா இல்ல. அவ கொடூரமா சாகணும். அதுக்காக தான் உன்னை தேடி நாங்க வந்திருக்கோம். அம்மா, அதெல்லாம் பக்காவா பண்ணிடலாமா? ஆனா பணம் ரொம்ப செலவாகுமே. பணத்தை பத்தி நீங்க எதுவுமே கவலைப்படாதீங்க. நீங்க கேட்டதுக்கு மேலேயே நாங்க தரோம். முக்கியமா அவ மிஸ் ஆகவே கூடாது. அம்மா, நீங்க என்ன பார்த்து நாகராஜனை எடை போட்டுறாதீங்க. உங்களுக்கு நம்பிக்கை வரலனா என் நாகராஜனை காட்டுறேன் பாருங்க. இதுலதான் இருக்கான் என் நாகராஜன். அம்மா, இவன் தான் என் நாகராஜன் கருணாகம். பயங்கரமா விஷம் உள்ளவமா. கடிச்சா ஆள் தப்பிக்கிறது கஷ்டம். கொத்துன கொஞ்ச நேரத்திலேயே வாயிலிருந்து நொர நொறைய வந்துருமா. பாருங்க. ஐயோ, யோ மூடியா? மூடியா முதல்ல. மூடியா? மூடியா? ஐயோப்பா. என்னையா? இந்தாங்க சித்தி, கொடுங்க. இதையும் கொடுங்க. கொடுங்கம்மா. இதுல வீட்டு அட்ரஸ் இருக்கு. யோ, ஒழுங்கா வந்துருவல்ல? சரிம்மா, வந்துடுமா வந்துடுறேம்மா. ஏ சத்யா, உனக்கு சாவு நெருங்கியாச்சுடி. இன்னைக்கு உனக்காக ஸ்பெஷலா சுட சுட நெய் இட்லி போட்டுருக்கேன். ஏதோ இட்லி தான் அவள் பேபி. இன்னைக்கு இது பூ மாதிரி இட்லி. ஓகே சித்தி, இன்னைக்குன்னு பார்த்து வீட்ல யாருமே இல்ல. சத்யாவை பாம்பை விட்டு கடிக்க வைக்கிறதுக்கு இதுதான் சரியான டைம். ஆனா பிரபு வர வீட்டுல இருக்கானே, என்ன பண்றது? இன்னைக்கு பிரபு ஆபீஸ் போயிருக்கணும். ஆனா அவன் சத்யா பின்னாடியே சுத்திட்டு இருக்கான். சரியான வாய்ப்பு கிடைக்கட்டும், சத்யாவை போட்டு தள்ளலாம். சரி வாங்க, அவங்க என்ன பண்றாங்கன்னு பாப்போம். கார குழம்பு, அமுல் பேபி, என்ன அறியாமலே எப்படி எழுந்து நின்னு இப்போ எனக்கு ஆச்சரியமா இருக்குது அமுல் பேபி. நீ நிக்கிறது மட்டும் இல்ல, உன்னால எல்லாமே முடிய ரோடி பேபி. இப்ப இந்த 2 இட்லிய கிளீனா சாப்பிட்டு முடிச்சணும், சரியா? இன்னும் 4 நாள்ல ப்ரூவ் பண்ணி நான் எஸ்ஐ ஆகணும் அமுல் பேபி. ஆயிரலாம் ரோடி பேபி. புது பொண்டாட்டிய தாங்குற மாதிரியே தாங்கிட்டு இருக்கான் பாருங்களேன். இந்த தண்ணி குடி. ஆமா, இவன் எப்பதான் வீட்டை விட்டு வெளியே போவானே தெரியலையே. ரோடி பேபி, நாளையில இருந்து உன் ஃபிட்னஸ் டெஸ்ட் முடியற வரைக்கும் நான் உன் கூட தான் இருக்க போறேன். அதனால இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் ஆபீஸ் போயிட்டு எல்லா வேலையும் கிளீனா முடிச்சுட்டு வந்துடுறேன், ஓகேவா?